சார் என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கையில் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றினா இந்த செக்ஷுவல் லைஃப் வந்து மேம்படும் இல்லைன்னா எங்கள் தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரிஷியஸ் டயட், ஹெல்த்தியான டயட். ரெண்டாவது உடற்பயிற்சி, அதாவது ரெகுலர் எக்ஸசைஸ். மூணாவது வெயிட் ரிடக்ஷன், அதாவது உடல் பருமன் அதிகமாகாத இருக்கு பார்த்துக்கிறது. நாலாவது ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மன உளைச்சல்ல இருந்து விடுபடுறது. அஞ்சாவது வந்து கம்யூனிகேஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா பேசணும். ஆறாவது ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இதுல முக்கியமா வந்து சொல்ல வேண்டியது மது அருந்துதல், புகைப்பிடித்தல் ரெண்டையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நிறுத்தணும். இந்த நிக்கோட்டின் வந்து ரத்த குழாயை சுருக்கிடும், உங்களுக்கே தெரியும். மது அருந்துதல் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் சார் ஒரு பெக் அடிக்கிறேன், இது என்ன சார் பண்ண போகுதுன்னு. அப்படி கிடையாதுங்க. மது வந்து ஆசையை தூண்டும், பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும். அங்கே தான் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கணும்.